Tuesday afternoon. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் செய்ய போகிறோம். ஸோ ரைஸ் குக்கரில் ஆல்ரெடி ரைஸ் வச்சுட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போது 1 கிளாஸ் பருப்பு, 2 தக்காளி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அண்ட் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். ஒரு 5 விசில்ஸ்க்கு விட்டுடலாம். இவ்வளோ அளவுக்கு குக் ஆகிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கொஞ்சோண்டு புளி தண்ணி வச்சுருக்குறோம். இதுக்கு இப்போ நம்ம தேவையான தாளிச்சிக்கலாம். வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை. இதில் நம்ம கடுகு, சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போது வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம இதில் கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் 1.5 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடுங்க. கொஞ்சோண்டு அந்த பச்சை ஸ்மெல் போயிடும் நம்மளுக்கு. அது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் புளி தண்ணி ஊற்றி வச்சுட்டுக்கிறோம். நல்லா குக் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம இப்போது குக்கர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா தேவையான உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஒரு விசிலுக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஆகிடுச்சு. நம்ம இதில் லைட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார். தேங்க்யூ.